வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். பாடத்தோட பேர் பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்ககாலம். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், அதாவது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சமூகமும் பண்பாடும். இதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கல்வெட்டு சான்றுகள். கலிங்க நாட்டு அரசன் அதாவது இன்றைய ஒரிசா காரவேலனுடைய கதிக்கும்பா கல்வெட்டு. முதல் சான்று கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கதிக்கும்பா கல்வெட்டு. அடுத்து நம்ம கரூருக்கு அருகே இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. அதாவது அசோகருடைய 2 மற்றும் 13 கூடிய கல்வெட்டு. அடுத்து மாங்குளம் கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு, கீழவளவு கல்வெட்டு ஆகிய ஊர்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். இது எல்லாமே இந்த மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு எல்லாமே எங்கே இருக்குன்னா மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர்கள். இது வந்து கல்வெட்டு சான்று. அதாவது கலிங்க நாட்டு அரசனுடைய காரவேலனுடைய கதிக்கும்பா, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு, அப்புறம் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு கல்வெட்டு. செப்பேடுகள் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2 செப்பேடு கிடைச்சிருக்கு. ஒன்று வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்று சின்னமனூர் செப்பேடு. செப்பேடுகளில் வேள்விக்குடி செப்பேடு ஒன்று கிடச்சிருக்கு, சின்னமனூர் செப்பேடு ஒன்று கிடச்சிருக்கு. நாணயங்கள் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தா சங்க காலத்தைச் சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்கள் உருவாக்கிய நாணயங்களும், குறுநில மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களும், ரோமானிய நாணயங்களும் பல கிடைச்சிருக்கின்றன. அதாவது சேர நாணயம், சோழ நாணயம், பாண்டிய நாணயங்களும் மற்றும் குறுநில மன்னருடைய நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும் கிடைக்கப்பட்டுள்ளன. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள்லாம் என்ன, புதைவிடங்கள், நடுகற்கள்லாம் என்ன நிறைய கிடைச்சிருக்கு. இந்த அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், ஒரு அகழ்வாய்வு செய்கிறோம், அங்கே வந்து இந்த சங்க காலத்தைச் சேர்ந்த பொருட்கள்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு, நீ எந்தெந்த ஊரில் கிடச்சிருக்குன்னு பார்த்தோமாக்கும் ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு, அரிக்கமேடில் கிடச்சிருக்கு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம் மற்றும் உறையூர் இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு, அகழ்வாய்விலிருந்து பல இடங்கள் பொருட்கள் கிடச்சிருக்கு, பல பொருட்கள். வேறு இலக்கிய சான்றுகள் என்னென்னா தொல்காப்பியமே சங்கத்தை பற்றி சொல்கிறது. 8 தொகை 10 பாட்டு உங்களுக்கு தெரியும், 14 கீழ்கணக்கு நூல்கள் தெரியும், பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களும் என்ன பண்ணுது, இலக்கிய சான்றாக விளங்குகின்றன. இது போக அயல்நாட்டவருடைய குறிப்புகளும் நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா சான்றுகளாக கிடைக்குது. ஒன்று வந்து பிளினிய நம்ம எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற குறிப்பு. அதுக்கடுத்து பிளினியோடைய இயற்கை வரலாறு, பிளினி அவர்கள் இயற்றிய இயற்கை வரலாறு, அப்புறம் தாலமி அவர்களின் புவியியல், மெகஸ்தனிஸுடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகியனவும் அயல்நாட்டு குறிப்புகளாக இருக்கின்றன. இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற குறிப்பும் இருக்குது, பிளினியோடைய இயற்கை வரலாறு, தாலமியோட புவியியல், நம்ம சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்தில் வந்த கிரேக்க தூதுவரான மெகஸ்தனிஸுடைய இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகியனவும் அயல்நாட்டவருடைய குறிப்புகளாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இவை அனைத்தும் நமக்கு பண்டை கால தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தையும் பண்பாட்டையும் சொல்லுன. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோமாக்கும் ஒரு தமிழ் இலக்கண நூல். நம்மளுக்கு தெரியும் தொல்காப்பியம்ன்றது ஒரு தமிழ் இலக்கண நூல். இதுதான் சங்ககால தமிழ் மக்களுடைய மொழி, பண்பாடு ஆகியவற்றுடைய உயர் தரத்தை சுட்டி காட்டுகிறது. அதாவது தமிழ் மக்கள் எவ்வளவு தரமான மொழியையும் பண்பாட்டினையும் கொண்டிருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியம். சரி, இதுக்கான கால அளவு நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள். இதோடைய புவியியல் பரப்பு, தமிழகத்தில் இதோடைய புவியியல் பரப்பு என்ன பார்த்தா வடக்கே வேங்கடம், அதாவது திருப்பதி, தெற்கே கன்னியாகுமரி, நம்மளுக்கு வடக்கே திருப்பதி, ஓகேங்களா, இங்கே கீழே கன்னியாகுமரி, ஓகேங்களா, மேற்கில் கடல் எல்லைகளை கொண்டிருக்குது. மேற்கில் என்னவா இருக்குது, கடலை எல்லைகளாக கொண்டு இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது நம்மளுக்கு தமிழ்நாடு, ஓகேங்களா, தமிழ்நாடு. அடுத்து காலம் இரும்பு காலம் என்ன காலம், இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட காலம் தான் என்னது நம்மளுக்கு காலமாக இருக்குது சங்க காலத்துக்கு. அடுத்து பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடுன்றது என்னது, இறந்தவர்களை வந்து இந்த பக்கம் ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல்லால் போச்சுட்டு மேலே ஒரு கல்லால் என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. இதைத்தான் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறாங்க.
அரசு முறை முடியாட்சியாகத்தான் இருந்துச்சு. முடியாட்சின்றது என்னது? தொன்று தொட்டு அடுத்தடுத்த வாரிசுகள் வரக்கூடியது. அப்போ இருந்த வம்சங்கள் தான் என்னது? சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம். சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம். இந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழி லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானதுன்றார். தமிழ் மொழி எப்படியா லத்தீன் மொழிக்கு என்ன அளவிற்கு பழமையானது அந்த அளவுக்கு பழமையானது என்ற கருத்தை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக உருப்பெற்று எழுந்துள்ளதுன்னு சொல்கிறார். வேறொரு மொழியுடைய எந்த உதவியுமின்றி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது என்று கூறக்கூடியவர் தான் யாருன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியரான சார்ஜ் எல் ஹார்ட். அடுத்து ஆறுமுக நாவலர். இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழறிஞர். தாமோதரம் பிள்ளை, இவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழறிஞர். அடுத்து நம்ம தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய சாமிநாத ஐயர். இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அரும்பாடுபட்டு படையோலைகள் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள்லாம் அல்லது பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதிலேயே பல ஆண்டுகளை செலவழித்தவர்கள். யாரான்னு பாருங்கள், ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஓவே சாமிநாத ஐயர். அப்போ இருந்தும் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் நம்ம பார்த்தோம். அதில் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கும் உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பரை. இந்த 4 பேர் தான் சேர அரசர்களில் முக்கியமானவங்க. உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பரை. அடுத்து கல்லணை, முக்கியமான ஒரு சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைப்பாக நம்மளுக்கு இருக்குது. இது கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணையாகும். பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. ஓகேங்களா? காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் கற்களால் கட்டப்பட்ட கல்லணை. இந்த கல்லணை கட்டப்பட்ட போது அது எவ்வளவு பெரிய நிலத்துக்கு அது நீர்ப்பாசன வசதியை தந்ததுன்னா கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் நிலத்திற்கு என்ன வந்திருக்கு, நீர்ப்பாசன வசதியை வழங்கி இருக்கு இந்த கல்லணை. ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யார்? அங்கே 4 பேர் பார்த்தோம். சேரரசர்களில் 4 பேர் பார்த்தோம். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் இளஞ்சேட் சென்னி, கரிகால வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. மூவேந்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்குள்ளே பட்டங்களை சூட்டி கொண்டார்கள். அப்படி ஒவ்வொரு சேரர்களுக்கு ஒரு விதமாகவும் சோழர்களுக்கு ஒரு விதமாகவும் பாண்டியர்களுக்கு ஒரு விதமாகவும் இருந்தது. இதில் சேரர்கள் பற்றி சூட்டி கொண்ட பட்ட பெயர்கள் பார்த்தோமாக்கும் அது பட்டங்கள் பார்த்தோமாக்கும் ஆதவன், குட்டுவன், நம்ம சேரன் செங்குட்டுவன் மாதிரி, வானவன், இரும்புரை, சேரல் இரும்புரை மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை என்பது சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். இதே சோழர்கள் சென்னி, இளஞ்செட் சென்னி, செம்பியன் மகாதேவி ஒருத்தவங்க இருக்காங்களா, அதான் செம்பியன், கிள்ளி வளவன், வளவன், இதெல்லாம் சோழர்கள் உருவாக்கி கொண்ட அல்லது பெயர் சூட்டி கொண்ட பட்டங்கள். பாண்டியர்கள் மாறன், வழுதி, செலியன், தென்னர் போன்றவை யாருடையதாக இருக்குது? பாண்டியர்கள் உருவாக்கிய அல்லது பாண்டியர்கள் வைத்து கொண்ட பட்டங்களாக இருக்கின்றன. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்களில் யாருன்னு பார்த்தோமாக்கும் நெடியோன், முதுகுடி பெரும்பொழுதி, நன்மாறன், நெடுஞ்செழியன். இவங்கெல்லாம் யாருன்னா முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். இந்த மூவேந்தர்களுக்கான பூ என்ன, துறைமுகம் என்ன, தலைநகர் என்ன, அவங்களுடைய சின்னம் என்னன்னு பார்ப்போம். மூவேந்தர் சேரர்களில் அவங்களுடைய மாலை பனம்பூ மாலை. அவருடைய மாலை பனம்பூ மாலை. இவருடைய முக்கியமான துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி. தலைநகர் வஞ்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரூர். சின்னம் வில்லம்பு. சின்னம் என்னது? வில்லம்பு. சேரர்களுக்கு அத்திப்பூ. இவங்களுடைய முக்கியமான துறைமுகம் புகார். தலைநகர் உறையூர் என்று அழைக்கப்படக்கூடிய புகார் நகரம். இவருடைய சின்னம் புலி. பாண்டியர்கள் வேப்பம்பூ. கொற்கை துறைமுகம் தலைநகரம் மதுரை. இவர்களுடைய சின்னம் 2 மீன்கள். இவருடைய சின்னம் என்ன? 2 மீன்கள். மற்றும் சங்க காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய நிலம் சார்ந்த பகுதி என்ன, இவர்கள் செய்த தொழில் என்ன, அங்கே வாழ்ந்த மக்களை எவ்வாறு அழைச்சாங்க, அவங்க என்ன கடவுளை வணங்கினார்கள்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையிலும் மலை சார்ந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாங்க.
அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து குறவர் குறத்தியர். இவருடைய கடவுள் யார்? முருகன். குறவருக்கு அதான் மலையிலேயே போயிருக்கிறார். யார்? நம்ம முருகன். அடுத்து முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும் ஆணிரை மேய்த்தல், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது. இங்கே வாழ்ந்த மக்கள் ஆயர் ஆய்ச்சியர், அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய ஆண், ஆடு மேய்க்கக்கூடிய பெண். இவர்களுக்கான கடவுள் யார்? மாயோன், அதாவது திருமால். திருமால் தான் யார்? இவங்களுக்கான கடவுள். அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இவங்களுடைய பகுதி, இவங்களுடைய தொழில் வந்து வேளாண்மை. இங்கே இருந்தவங்கள உழவன் உலத்தியர் என்று அழைத்தனர். இவர்களுக்கான கடவுள் இந்திரன். அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தொழில் மீன் பிடிக்கிறது, உப்பு காய்ச்சறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பேர் வந்து பரதவர் மற்றும் நுளத்தியர். நுளத்தியர் யாத்திரை வச்சுக்கோங்க, பரதவர் மற்றும் நுளத்தியர். இதற்கான கடவுள் என்னென்னா வருணன். கடவுள் என்ன? வருணன். அடுத்து பாலை நிலத்தில் வந்து வறண்ட நிலப்பகுதி, அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும். இங்கே வந்து வீர செயல்கள் அல்லது திருட்டு செயல்கள் இதெல்லாம் ஈடுபடுவாங்க. இங்கே இருந்தவங்க வந்து மறவர் மரத்தியர். இங்கே இவங்க வணங்கிய கடவுள் என்ன? கொற்றவை. இவங்க வணங்கிய கடவுள் என்ன? கொற்றவை. அடுத்து சங்ககால பெண்பார் புலவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஔவையார் தெரியும், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். ஆதிமந்தியார், இவங்கள்லாம் யாருன்னா சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள். இந்த நடுகள்னா என்ன? அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து வீரக்கள். இந்த பண்டைய கால தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேலோ பெரும் மரியாதை வச்சுருப்பாங்க, அல்லது போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்க, அவரை புதைத்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நடுக்கற்களை நடுவார்கள். அதுக்கு பேர் தான் என்னது? வீரக்கல் அல்லது நடுகள் என்று பெயர். மலபார் மிளகு. எகிப்து அரசன் வந்து 2ஆம் ராம்சஸ் இருக்கார்ல, எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸ், இவருடைய பதப்படுத்தப்பட்ட உடல் வந்து நம்மளுக்கு கிடைச்சி அதை திறக்கப்பட்ட போது தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் அவருடைய நாசினியின் உள், நாசின மூக்கு, அந்த நாசி இருக்குல்ல, அதுலேயும் அடிவயிற்றுலையும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டு வச்சுருந்துருக்கிறாங்க. அதாவது அதை பதைப்படுத்தி உடலை பாதுகாப்பதற்காக அந்த காலத்தில் நம்ம மலபாரிலிருந்து சென்ற கருமிளகு பயன்பட்டுள்ளது. அப்படி பதப்படுத்தப்பட்ட உடல் யாரோடதுன்னா எகிப்தரசன் 2ஆம் ராம்சஸின் உடையது. எகிப்தரசன் 2ஆம் ராம்சஸின் உடையது. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்ம இந்திய வணிகர்கள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோம பேரரசுக்கு பட்டு வணிகம் செய்கிறாங்க. அது ஒரு முக்கியமானதாக இருக்குது. இந்த ரோம பேரரசர் ஆர்லியன் ஒருத்தர் இருக்கிறார். ரோம பேரரசன் ஆர்லியன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இந்திய பட்டுக்கு மட்டும் நம்ம இடைக்கு தங்கமே கொடுக்கலாம், அவ்வளவு குவாலிட்டியானதுன்னு சொல்லி பாராட்டியவர் தான் யாருன்னா ரோம பேரரசர் ஆர்லியன். ரோம பேரரசர் ஆர்லியன். அடுத்து முசிறி துறைமுகம், இதுதான் முதல் பேரங்காடி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி, நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுக்கு வெளிநாட்டவருடைய குறிப்பில் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறியை வந்து இந்தியாவுடைய முதல் பேரங்காடின்னு சொல்கிறார். ரோமானியருடைய குடியிருப்புகள் தான் அங்கே அதிகமாக அந்த முசிறியில் இருந்துச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரோமானிய கடவுளான அகஸ்டஸ் கடவுளுக்கு ஒரு கோவில் என்றும் முசிறியில் கட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய ரோமானியர்கள் இங்கே வந்து வணிகம் செய்ய வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து அங்கே இருந்தக்கூடிய அகஸ்டஸ் கடவுளுக்கு இங்கே என்ன பண்ணிருக்காங்க, கோவில் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் என்றது ஒரு ஒப்பந்த பத்திரம். இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரிய நாட்டில் இருக்கக்கூடிய வியன்னாவில் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. இந்த அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகர் இருக்கார். அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கு ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் தான் இந்த எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற குறிப்பு. பாப்பிரஸ் என்ற ஒப்பந்த பத்திரம். பாப்பிரஸ் என்றது என்ற ஒப்பந்த பத்திரம். இதோட 6ஆம் வகுப்பு சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சு. அடுத்து நம்ம தொடர்ந்து அடுத்து டேர்ம் 3ல் செகண்ட் லெசன் அடுத்த வீடியோவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய வேறு எதுவும் மாற்றம் செய்யணும்னாலும் சொல்லுங்கள், அல்லது வேறு எந்த வீடியோ போடலாம்ன்றதையும் உங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.